சென்னையின் அடிப்படையில் சென்னையோட பூர்வ குடிகள் நம்ம மீனவர்கள் தான். ஆனா இன்னைக்கு நம்ம மீனவர்களே சென்னை விட்டு அப்புறப்படுத்துறவங்க தீவிரமான வேலையில நம்மளுடைய அரசாங்கம் முழுக்க ஈடுபட்டு இருக்கு. அதுக்கு பல்வேறு காரணங்களை அவங்க கொண்டு வந்துருக்காங்க. இங்க சென்னையில வாழ்ந்தவங்க மீனவர்கள் தான். மற்றொரு அனைவருமே வியாபார நோக்கத்துக்காகவும் குடிபெயர்ந்து சென்னையில குடியேறினவங்க தான். அந்த கருத்து நான் தெளிவுபடுத்துகிறேன். ஆனா இன்னைக்கு மீனை கடற்கரையில இருக்கிறது அசிங்கம் சொல்லிட்டு அரசாங்கம் தெளிவுபடுத்துது. என்ன அசிங்கம் இது? கடலை பொறுத்த கடலை சார்ந்த இடமும் கடலாலேயே சொன்னோன்னு ஆரம்பத்துல எங்க சிங்கர் பாட்டாளர் ஆரம்பத்திலிருந்தே அதை உரத்த குரலை சொல்லிட்டு வந்தாரு. இந்த குரலை இப்ப மறுக்கிறாங்க. இந்த சென்னையில இருந்து 3/4 பாகமான இடம் சிங்காரவேலர் ஐயா அரசாங்கத்துக்கு தானமா கொடுத்த இடம். ஆனா இன்னைக்கு மீனவருக்கு அந்த இடம் இல்ல. இப்ப நாங்க போராடி இருக்கிறோம். சென்னை பட்டினப்பாக்கம் உச்சுக்குப்பத்துல இருந்து நிரந்தர குடியிருப்பானுங்க எங்களுடைய இடத்த கவர்மெண்ட் எடுத்துக்கின்னு நாங்க வீடு கேட்டா எங்களை வீடு கட்டுறதுக்கு யோசிச்சிருக்கிறாங்க. இது யாரோட இடம்? நாங்க அரசாங்கத்தோட இடத்தை கேட்கல. எங்களோட பாட்டவர் வாழ்ந்த இடம், எங்களுக்கான இடம், எங்களுடைய இடத்தை தரதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை? நாங்க போராடுகிறோம். இன்னைக்கு என்னுடைய இடத்துல நாங்க விசாலமா 1969 விசாலமா வாழ்ந்து வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கிரௌண்ட் இடத்துல தெளிவா இருந்தோம். அது எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு நாங்க இருந்த இடம் இல்லாம சுத்தி அண்ணன் பாரதி சொன்ன மாதிரி எங்களை சுத்தி இடம் இப்ப ஆரம்பத்துல ஒரு 60-70 குடும்பம் தான் கூட்டு குடும்பமா வந்தோம். இன்னைக்கு 1900 குடும்பம் வந்துச்சு. என்னன்னா ஒவ்வொருத்தரும் 2 கிரௌண்ட் 3 கிரௌண்ட் வாழ்ந்த இடத்துல ஒட்டுமொத்தமே அரசாங்கம் எடுத்துக்கின்னு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்ல குடிசை மாற்று வாரியத்துல ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க. ஆரம்ப கட்டத்துல அது கட்டி கொடுத்து 40 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் அந்த வீடு கேட்டா அப்ப கட்டி கொடுத்த ஒருத்தருக்கு ஒரு வீடு கொடுத்தாங்க. அதே ஒரு வீடு தான் 50 வருஷத்துல 4 தலைமுறை உருவாயிடுச்சு. ஆனா 4 தலைமுறைக்கு சேர்ந்து ஒரு வீடு தான் அரசாங்கம். யாரோட இடத்துல வீடு கட்டி தரீங்க நீங்க? எங்களுக்கு ஒரு நல்ல நிலைப்பாடு நீங்க கொண்டு வரனா எதுக்கு எங்க அரசாங்கம்? மக்களுக்கான அரசாங்கமாவா இது எங்களுக்கு தோணல. இன்னைக்கு அதுதான் இப்ப வருது. நீலப்படி ஒரு கழகம் திடீர்னு கொண்டு வந்துக்கிறாங்க. என்னன்னா நாங்க பீச்சில் ஃப்ரீயா போய் சுத்திட்டு நாங்க காத்து வாங்கிட்டு வரோம். இன்னைக்கு வரப்போற காலத்துல நாங்க ஒரு 30 ரூபா டோக்கன் போட்டு பீச்சில் போய் காத்து வாங்க நிலைமைக்கு அரசாங்கம் கொண்டு வருது. இன்னைக்கு படிப்படியா அதெல்லாம் கொண்டு வர போறாங்க. இன்னைக்கு இப்ப சொல்ற மாதிரி கடற்கரையில நாங்க வெட்ட வெளியில மீன் பேத்துனுங்கிறோம், வலை பேத்துனுங்கிறோம். அந்த பீச்சில் பாக்குற தெரியும் வெயில் அப்படி இருக்கும். ஆனா பீச்சில் விவேகானந்த குடிசை போட்டு உட்கார்ந்து 30 ரூபா டோக்கன் போற ரேஞ்சு படிக்கிறேன். இன்னும் ஒரு 10 நாள் ஒரு 2 மாசம் கழிப்பாங்க. சுத்தி வேலி கட்டிட்டு அங்கேயே லோக்கல் லாட்ஜ் மாதிரி ஆக்கிடுவாங்க அரசாங்கம். அதுதான் அரசாங்கம் கொண்டு வருது. பீச்சில் லவர்ஸ் உட்காந்து போட்டுக்கு மறைவிலையோ வலைக்கு மறைவிலையோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அரசாங்கம் என்ன பண்ணா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, வாங்க உங்களுக்கு ரூம் கட்டி தரேன்னு சொல்லிட்டு அதற்கான வேலையை தான் அவங்க கொண்டு வந்துருக்கிறாங்க. இதை ஒரு இடத்த பண்ணிடல, இனிமே அந்த 4 இடத்த நம்ம விட்டுட்டோம்னா தமிழ்நாடு முழுவதுமே பீச்சில் இது எல்லா இடத்தையும் அவங்க செயல்படுத்துவாங்க. கடைசியில கடற்கரை நாம சுதந்திரமா போக முடியாது. நமக்கு அது ஒரே ஒரு வழிதான் கொடுப்பாங்க. இந்த வழியில போயிட்டு இப்படி சுத்திட்டு வந்துருப்பான்ட்டு. இனி வர காலத்துல மீனை கடல்ல போய் மீன் பிடிக்க முடியாத நிலையை உருவாக்கிடுவாங்க. போட்டு வைக்க முடியாது. நாம என்ன பண்ணோம்னா பெயிண்ட் வேலை, கார்பெண்டர் வேலை, அந்த வேலையை நாம பார்த்து போயிட்டு சூழ்நிலை அரசாங்கம் உருவாக்கிடும். நமக்காக அவங்க சப்சிடி எதுவும் பண்ணல. அந்நிய செலவை ஈட்டு தரவே மீனவன் தான் முதலிடம். ஆனா அவனுக்கே சாப்பிடுறதுக்கு வழியில இன்னைக்கு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. எந்த இடத்துலயும் மீனவர்களை நிரந்தரமான குடியுரிமை இது வரைக்கும் எங்கேயுமே கொண்டு வரல. இன்னும் கேட்டா எங்க பட்டினப்பாக்கம் வச்சு வரைக்கும் எங்களோட கூரைகள் நிறைய இருக்கு. ஆனா நாங்க ஒரு பட்டாக்காக கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல போராடி நிற்கிறோம். மயிலை பகுதி அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து ஒரு அமைப்பு உருவாக்கி கிட்டத்தட்ட 1 வருஷமா போராடி நிற்கிறோம். இது எல்லா காலமும் போயிடுச்சு. இவன் தான் மீனவன் தானே, இவன் எவன் சப்போர்ட் வர போறான் விடு பாத்துலான்ற ரேஞ்சில் தான் நாங்க ஓட்டு போட்ட எம்எல்ஏவும் நடந்துக்கிறாரு, அதிகாரியும் நடந்துக்கிறாங்க, அரசாங்க ஊழியர் நடந்துக்கிறாங்க. நாங்க கேள்வி கேட்கும் போது நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் நடத்தும் போது எங்க கிட்ட ஒரு அந்த டைம் மட்டும் ஒரு சில ஆசைப்பாத்தை கூப்பிட்டு டைம் கொடுங்க பண்ணிட்டு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் எங்களை மதிக்கதே கிடையாது. என்னன்னா மீனை பிரிஞ்சு இருக்கிறான் விஷயம். அதுதான் இன்னைக்கு பட்டினப்பாக்கம் ஒரு மீன் வச்சாதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மீனவனும் குரலை கொடுக்கணும். அதற்கான கட்டமைப்பு இங்க கிடையாது. நம்ம வெறும் பேஸ்புக் வாட்ஸ்அப்ல மட்டும் குரல் கொடுக்கணுமே தவிர களத்துல இறங்கி யாருமே போராடல. இன்னைக்கு இவனை அடிச்சானா நான் இன்னொரு இடத்துல அடிப்பான்றத நம்ம மறந்து போயிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்துல மீனவனை தொட்டா எவனுமே கெட்டான்ற ஒரு நிலை இருந்துச்சு. ஆனா இப்போ கட்டா அப்படி கிடையாது. எந்த ஏரியாவில் மீன் வச்ச மீனவன் அடிச்சானா அந்த ஏரியாவில் இருக்கிற மீனவன் தான் போராடுகிற பக்கத்து ஊருக்காரங்க என்னன்னு பார்க்க சும்மா பான் பண்ணி என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம். இந்த நிலை நம்ம மாறணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மீனவனும் ஒன்றிணையும். அதுக்காக தான் இன்று தென்சென்னை மீனவ ஐக்கிய மீனவ பஞ்சாயத்து சபையிட்டு உத்தண்டி நைனாகுப்பத்திலிருந்து மாட்டாங்குப்பம் திருவள்ளிக்கேணி வரைக்கும் ஒரு அமைப்பு உருவாக்கிறோம். இந்த அமைப்பு எல்லா மக்களுக்கும் போராடணும். அரசாங்கம் ஒவ்வொரு இடத்துல ஒரு குறிக்கோள் கொண்டு
வருது. ஏன்னா டோட்டலாவே பீச்ல வந்து எல்லா இடத்தும் ஒரேடியா பண்ணாதான் பிரச்சனை சொல்லிட்டு பட்டினப்பாக்கத்துல ஒரு கோரிக்கை வருது, ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. ரோப் கார் யார் இருக்காங்க பீச்ல ரோப் கார் இப்ப எதுக்கு தேவை? பீச்ல அவன் சாப்பிடுறதுக்கு இருக்கிறது இடம் இல்ல, அந்த ரோப் கார் கோசம் அந்த வீடியோ எடுக்கிறான். கடலை மேம்பாலம் அவசியமா? மாற்று வழி யோசிக்க. கடலை மேம்பாலம் போட்டா கடலை மீன் பிடிக்க முடியாது, நாங்க போட்டு மேம்பாலம் முடியும் சாப்பிட சொல்றீங்களா? அதுதான் கொண்டு வராங்க. இது எல்லாத்தையுமே நம்ம எதிர்க்கணும்னா ஒண்ணு கூடி எடுத்தாங்க. நீலப்படி கடை திட்டம் இன்னைக்கு 4 இடத்துல வரப்போகுது. இதை வந்து நம்ம முழுக்க இப்போ கட்டாயத்துல நம்ம எதிர்க்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கோம். நாம இப்போ குரல் கொடுக்கலன்னா இந்த நீலப்படி திட்டம் 4 இடத்துல இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து மீனவனை ஒட்டு மொத்தமா படிப்படியா அகற்றிடுவாங்க. இன்னைக்கு நம்ம காலியா தானே இருக்கு. இப்ப ஆல்ரெடி ஒரு இடத்துல நீலப்படி திட்டம் வந்து நொச்சிக்குப்பத்துல வந்துச்சு. அப்ப டிசம்பர் மாசம் 2024 வந்துச்சு. அப்போ ஒரு குரல் கொடுத்ததால ஸ்டாப் பண்ணாங்க. விவேகானந்த மாட்டாங்குப்பத்துக்கு இந்த ஐயத்துக்கு நடுவில் எதிர பீச்ல போட்டுக்கிறாங்க. நாம என்ன பண்ணா இது காலியா தான் இருக்கு, அந்த மீனவர் யாரும் பயன்படுத்தல விட்டோம். அதோட வெளிப்பாடு தான் இப்போ நொச்சிக்குப்பத்துல திருப்பி வரான். ஒரு இடத்துல நம்ம பண்ணிட்டோம், அங்கேயே நமக்கு எதிர்ப்பு இல்லை. அப்போ அடுத்தது பண்ணாலும் எதிர்ப்பு இல்லைன்றதான் பண்ணிட்டு வராங்க. இது வந்து நம்மளோட வாழ்வாதார பிரச்சனை. நமக்கு கடலை விட்டா கடல் தொழில் விட்டா நமக்கு வேற எதுவும் வழி தெரியாது. நம்ம போட்டு காய வைக்கிறது நம்ம கடல் தான் யூஸ் பண்றோம். கொண்டு வந்த மீனை போயிட்டு வலையை யூஸ் பண்றோம். ஒரு என்னன்னா ஒரு பேரிடர் காலத்துல தமிழ்நாட்டுல எங்க எது நடந்தாலும் அவனோட உயிரை காப்பாத்து நம்மளோட உயிரை பணைய வச்சு நம்ம தான் போராடி போட்டு எடுத்துட்டு போயிட்டு அவன் காப்பாத்தி நிற்கிறோம். ஆனா அப்பேற்பட்ட மீனவனுக்கு இன்னைக்கு சாக கிடக்குன்னா அவனுக்கு உதவுறதுக்கு ஒரு அரசாங்கம் முன்வரலன்றதான் என்னோட வெக்கக்கேடா இருக்கு. இந்த பதிவு பண்ற நீலப்படி திட்டத்தை நம்ம முழுமையா எதிர்கொள்றத பதிவு பண்ணிட்டு நான் என்னோட உரையை முடிச்சு. நன்றி.